இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய செய்தியை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான்கள் செய்கிற ஜெபத்தை, அந்த ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவரும் கூட கெத்சேமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார். அவர் எவ்வாறு ஜெபிக்கிறார்? லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஊக்கத்தோடே ஜெபித்தார். தன்னுடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஊக்கமாக ஜெபிக்கிறார். எதற்காக? மறுநாள் அவருக்கு சிலுவை மரணம் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளை தாங்க வேண்டும் என்பதற்காக போராடி ஊக்கத்தோடு அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் ஜெபிக்கிறார், போராடுகிறார். எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் என்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பலத்த சத்தத்தோடு ஆண்டவர் ஜெபிக்கிறார், கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் மிகுந்த வியாகுலத்தோடு கெத்சேமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே அவருடைய ஜெபத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை வாழ்க்கையிலே கடந்து செல்வது அவசியம். எல்லாருக்கும் வாழ்க்கையிலே நெருக்கமான இக்கட்டான மரண இருள் போன்ற சூழ்நிலைகள் வருவது இயற்கை. நாமும் அந்த கட்டத்தை கடந்து செல்வதற்கு ஊக்கமான ஜெபம் நமக்கு தேவைப்படுகிறது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி ஒரு ஜெபம் தேவைப்பட்டது என்று சொன்னால், சாதாரண மனிதர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் நாம் எவ்வளவு ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஒரு மாதிரியை இந்த உலகத்திலே வைத்து போனார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும், நெருக்கமான நேரங்களிலே நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், இக்கட்டான சூழ்நிலைகளை நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஊக்கமான ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. இங்கே ஏரோது ராஜா யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தால் கொலை செய்கிறான். அவன் மீண்டுமாக பேதுருவையும் அவ்வாறு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிடுகிறான். அங்கே அவன் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். அவன் அந்த குறிப்பிட்ட நாளிலே அவன் வெளியே கொண்டு வரப்படுவதற்கு முன்பாக அங்கு சபையார் என்ன செய்கிறார்கள்? அந்த மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய வீட்டிலே கூடி, அங்கே மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிலே கூடி அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே அநேகர் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில தான் கர்த்தருடைய தூதன் இவங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை கேட்டு எப்படியாவது பேதுருவை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். பேதுருவுக்கு எந்த ஒரு உயிருக்கு போராட்டம் வரக்கூடாது, பேதுரு கொலை பண்ணக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி சபையார் என்ன செய்கிறார்கள்? ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள். அந்த ஊக்கமான ஜெபத்தை கேட்டு கெத்சேமனே தோட்டத்திலே ஒரு தேவதூதன் வந்து ஆண்டவரை தேற்றினது போல, இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினது போல, இங்கே ஒரு தூதன் வந்து சிறைச்சாலையிலே அங்கே பேதுருவின் இருந்த அறையிலே வந்து நின்று பயங்கரமான பாதுகாப்பாக வகுப்புக்கு 4 போர் சேவகர்களாக 4 வகுப்பு சேவகர்கள் அந்த பேதுருவை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கி பேதுருவை தட்டி எழுப்பி பேதுருவை வெளியே கொண்டு வருகிறார். பேதுரு ஜெபிக்கவில்லை, ஆனால் அவனுக்காக அங்கே சபையார் ஊக்கத்தோடே ஜெபித்தார்கள். பேதுரு வெளியே கொண்டு வந்து கரெக்டாக அந்த மார்க்கு என்ற அந்த யோவானுடைய வீட்டில் வந்து அந்த பேதுரு வந்து நிற்கிறார்.
பாருங்க, ஒரு ஊக்கமான ஜெபம் பெரிய காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் இப்படிப்பட்டதான ஜெபங்கள் அநேக வேளைகளிலே தேவைப்படுகிறது. அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது, நம்முடைய வியாதியில் இருந்து நாம் ஊக்கமாக ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிற பொழுது வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். எலியாவை குறித்து பார்க்கிற பொழுது, எலியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் அந்த எலியா என்ன செய்தார்? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த கர்மேல் பர்வதத்திலே எலியா ஜெபிக்கிற பொழுது அந்த எலியா என்ன செய்கிறார்? கர்மேல் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்தான். தன்னுடைய முகம் முழங்காலில் படக்கூடிய அளவுக்கு குனிந்து தன்னை தாழ்த்தி அந்த எலியா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல, அந்த சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. குனிந்து முகம் முழங்காலில் படக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்த்தி கருத்தோடு ஊக்கமாக எலியா ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் யாவும் என்ன செய்யணும்? சிதறடிக்கப்படாமல் தேவ சமூகத்திலே ஒருமுகமாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனதின் அறையை கட்டி கொண்டு, அதை தான் ஆண்டவர் சொல்வார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்திலிருந்து பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அறை கதவை பூட்டி, மனதின் அறைகளை, மனதினுடைய சிந்தனைகளை பூட்டி, கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு ஊக்கத்தோடு கர்த்தரை மாத்திரம் நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது, முழங்காலில் நின்று நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் அப்படித்தான் ஜெபித்தார். பலத்த சத்தத்தோடு ஜெபித்தார், அவர் வியாகுலத்தோடு ஜெபித்தார், கண்ணீரோடு ஜெபித்தார். அந்த ஜெபம் நிச்சயமாக பதிலை கொண்டு வரும். இங்கே எலியாவும் அதே போல ஜெபிக்கிறார். தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி குனிந்து அவர் ஜெபிக்கிறார். அங்கே அவருடைய ஜெபத்திற்கு பதில் வந்ததை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட பிரியமானவர்களே, வீணான சிந்தனைகளுக்கு இடங்கொடாதபடி, அவிசுவாசத்துக்கு இடங்கொடாதபடி நம்முடைய மனதின் அறையை கட்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்னும் கூட நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபித்து தான் தங்களுடைய உலக ஓட்டத்தை அவர்கள் வெற்றியாய் கடந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசுவுக்கே ஜெபம் தேவைப்பட்டது என்று சொன்னால், நமக்கும் பாடுள்ள மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் அதிக அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் கடந்து செல்வதற்கு, வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிப்பதற்கு ஒரு ஊக்கமான கருத்துள்ள ஜெபம் நமக்கும் தேவை. இந்த நாட்களிலே நாமும் கூட ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே, நானும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், நானும் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும், எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும், நானும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், எனக்கு உங்கள் வல்லமையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மையும் கூட ஊக்கமாய் ஜெபிக்க ஒரு விசேஷித்த ஜெப ஆவியினால் நிரப்புவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் பாடுகள் நிறைந்த மனிதர்கள் ஆண்டவரே, தேவைகள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாடுகள் நிறைந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்மை போல நாங்களும் ஜெபிக்க, ஊக்கத்தோடு ஜெபிக்க, ஆண்டவரே எலியாவை போல கருத்தோடு ஜெபிக்க, எங்கள் மனதின் அறையை கட்டி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும், வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை